உலகத்தில் தான் உலகத்தான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தான் நினைத்தால் சட்டை கழட்டுகிறதை போல மேலாடை வஸ்திரத்தை கழட்டுகிறதை போல கழட்டி போட்டுவிட்டு வேறொரு விவாகத்தை செய்யலாமானால் ஊழியக்காரனும் சரி விசுவாசியும் சரி வருகைக்காய் காத்திருக்கிறோம் சரி அத்தகைய பாதையிலே செல்லக்கூடாது என்பது தான் வேதம் போதிக்கிறது. சபையும் வேதத்தை போதிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அடுத்த விவாகம் செய்கிற பொழுது சரீரளவில் வெகுபாடுபடுவார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. மிகவும் உபத்திரப்படுவார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் சபையானது தடுத்தாட்கொள்கிறதா இருக்க வேண்டும். ஒரு சபைக்குள் ஒரு மனுஷன் வந்தால் அவன் நேரே பரலோகம் போக வேண்டும். சபைதான் தலைவாசலாய் பரலோகத்துக்கு காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிற சத்தியம் இந்த இடத்தில் தான் அபியாசப்படுகிறது. வருகிறது இதற்கு ஆராதனையிலே மகிழ்வதற்கா, வருகிறது இதற்கு சுகத்திற்கா, தீர்க்கதரிசனத்துக்கா, அற்புதத்தை பெருக்கா, அதெல்லாம் பெற்ற பிறகு எதற்கு வருகிறார்கள்? சிலர் வருகிறதில் அது வேறு விஷயம். பெற்ற உடனே அவர் பாட்டு போய்விடுவோம். ஆனால் வருகிற ஜனங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுக